Chapter 3 exercise 3.4ல செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் முன்னாடி வீடியோவில் செஞ்சுருக்கோம். இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். மொத்தம் 4 சப்டிவிஷன் இருந்தது. மொதல் 2 சப்டிவிஷன் செஞ்சாச்சு. அடுத்து 2 சப்டிவிஷன் செய்ய போகிறோம். என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க? செகண்ட் கொஸ்டின் எடுத்து பார்த்தே 3.4ல செகண்ட் கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னு என்ன நம்ம பார்த்துட்டோம்? சாதாரணமாக நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும்? ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு q நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கணும். அதாவது டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னால் அந்த டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 ஆகணும்னா என்ன நம்பர் வந்திருக்கணும்? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு சம் செஞ்ச பாருங்க. இப்படி ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள். அது மாதிரி ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு செய்யலை என்ன நம்பர்ஸ்லாம் வருதோ அதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் செஞ்சுட்டோம். அது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்னது? சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பார்ப்போம்? கொடுத்துருக்க அந்த பாலினாமல் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இருக்குது. டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ரெண்டுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சா போதும். ஃபேக்டரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 8ங்கிறது என்ன ஆகிடும்? 8x ஸ்கொயர். உள்ளே வந்துட்டு 6xன்னு எழுதுவோம். 2 நம்பர் எழுதணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கணும். அது ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 கிடைக்கணும். அப்போ எந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணுவோம்? 4ம் 2ம் தான். 4x இன்ட்டு 2x என்ன ஆகிடும்? 8x ஸ்கொயர். 4x ப்ளஸ் 2x 6x. இந்த மாதிரி நிறைய சம் செஞ்சுட்டோம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? எழுதிட்டோம். அப்போ 4x 2x எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவோ அதால் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் எப்படி கேன்சல் ஆகும்? எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகும். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டரைஸ் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? அதேமாதிரி கீழே இருக்கிறதுக்கு அதேமாதிரி ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -2 -2x ஸ்கொயர். மிடில் வந்துட்டு எக்ஸு. இங்கே 2 நம்பர் எழுதணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் -2 கிடைக்கணும். அப்போ இங்கே மைனஸ் வருது. அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணையில் 1 கிடைக்கணும். ஏன்னா எக்ஸ்னா 1x தானே அர்த்தம். அப்போ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணையில் -2வும் 2 நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணையில் 1ம் கிடைக்கணும். என்ன நம்பர் எடுக்கலாம்? 1 2s are 2. அப்போ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணையில் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ 2க்கு தான் ப்ளஸில் வரணும். அப்போது -1xும் 2xும் எழுதணும். அப்போ என்ன ஆகிடும்? -1 இன்ட்டு 2 -2. -1 ப்ளஸ் 2ங்கும்போது என்ன ஆகும்? 2ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 1. பிக்கஸ் நம்பரோட சைன் ப்ளஸ். ஓகே, அப்போ கரெக்ட் ஆகிடுச்சுல? -1xும் 2xும் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் இப்போ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோமா? எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ கீழேருந்து எழுதுவோம். எக்ஸ் -1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம சேமாக இருக்கிறது கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு சம் இதே தான் செஞ்சோம். ஓகேவா? கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் -1. இது வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு சம் செஞ்சுருந்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம். இப்போ இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணும்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். அதாவது எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0. therefore x ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? -1 இங்கிட்ட வரையில் +1. அதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. therefore the excluded value is 1. இப்போ டேரெக்டாக இங்கே எழுதிடலாம். இப்போ இந்த ஈக்குவல் டு டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0வாக வரணும்னா எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கணும்? 1 கொடுத்தா தான் 0 ஆகும். 1 - 1 தான் 0. அப்போ எக்ஸுக்கு வந்து 1 தான். அதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். ஃபோர்த் சப்டிவிஷன் x³ -27 டிவைடட் பை x³ ப்ளஸ் x ஸ்கொயர் -6xன்னு இருக்குது. இப்போ மேலே இருக்க டேர்ம் பார்த்துட்டோம்னா x³ -27 இருக்கா? இது பார்க்கல க்யூப் ஃபார்மெட்டில் இருக்குது. க்யூப் ஐடென்டிட்டிஸு. அப்போ எப்படி எழுதுனா? x³ -27ங்கிறது எப்படி எழுதுனா? 3 க்யூப்னு எழுதலாம். ஏன்னா 3 க்யூப் தான் 27. 3 3s are 9, 9 3s are 27. இப்போ x³ -3 க்யூப்னு எழுதலாம். டிவைடட் பை இது அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ இது என்ன ஃபார்மெட்டுக்கு ஆயிடுச்சு? a³ - b க்யூப்ங்கிற ஐடென்டிட்டிக்கு வந்துருச்சு. a³ - b க்யூப்க்கு என்ன ஐடென்டிட்டி? a - b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இங்கே x³ -3 க்யூப்னு என்ன ஆகிடும்? x -3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ab அது மல்டிப்ளை பண்ணும். 3 × x 3x ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9 டிவைடட் பை
இங்கே பார்த்தோம்னா எல்லாத்துலையும் எக்ஸை காமன் எடுக்கலாம். எக்ஸை காமன் எடுத்துகிற பேலன்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு வரும். ஓகேவா? அடுத்து விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. ஃபேக்டரைஸ் செய்ய முடியுமான்னு பார்த்தா அதுக்கு ஃபேக்டரைஸ் ஆகலை. ஏன்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? 9 × எக்ஸ் ஸ்கொயர் 9x ஸ்கொயர் உள்ள 3xன்னு வரும். 9 வரதுக்கு 1 9 சார் 9 போடலாம், இல்லாட்டி 3 3 சார் 9 போடலாம். ரெண்டுமே இதுக்கு சூட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே இருந்தாலும் போதும். ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு செய்ய போகிறோம். ஸோ இது ஃபேக்டரைஸும் ஆகலை, வராது நம்பரு. இப்போ 1 × 9 போடலாம். 1ல் 9 வந்து ஆட் பண்ணால் 10 ஆகிடும். அதே மாதிரி 3 3 சார் 9 போடலாம். 3 + 3 6 தான் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கையில் ஆட் தான் பண்ணுவோம். வராதுக்கு ரீசன் என்ன? நமக்கு டினாமினேட்டர் தான் இங்கே மெயினாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நியூமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x + 9. அதனால தான் இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக்காக வந்திருக்குது. அல்லாட்டினா நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். இங்கே வந்துட்டு நமக்கு நியூமினேட்டர் வந்து பெருசாக இது இல்லை, டினாமினேட்டர் தான் கொண்டு வரணும். ஏன்னா அந்த எக்ஸோட வேல்யூ தான் கொண்டு வரணும். அதனால் டினாமினேட்டர் கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் எழுதிட்டோம். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். இதுக்கு ஃபேக்டரைஸ் பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இருக்கா? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் எடுப்போம். -6 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் நடுவில் எக்ஸ்ன்னு வரும். அப்போ நமக்கு இங்கே -6 கிடைக்கணும், இங்கே எக்ஸ் இருக்கணும். இங்கே மைனஸ் வரனால கண்டிப்பாக இது ரெண்டு மைனஸ் பண்ணையில் தான் 1 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கலாம்? 3 2s are 6. இது ப்ளஸில் தானே வருது. அப்போ பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் 3ஆக இருக்கணும், ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு தான் மைனஸ் இருக்கணும். அப்போ 3x இன்ட்டு -2xன்னு பண்ணும்போது தான் 3 × -2 -6x ஸ்கொயர்னு வரும். 3 - 2 என்ன ஆகிடும்? 1xன்னு ஆகிடும். கரெக்ட் ஆகிடுச்சுல? டிவைடட் பை ஃபஸ்ட்டு டைம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எக்ஸ் + 3 × எக்ஸ் - 2. அதான் இதுக்குள்ளே ஃபேக்டரைஸ் எழுதிட்டோம். இப்போ இதில் எது காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். காமனாக எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு என்ன பண்ணணும்? டினாமினேட்டரோட எக்ஸ் வந்து டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 ஆகிறதுக்கு இந்த எக்ஸுக்குள்ள என்ன வேல்யூ வந்திருக்கணும் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் எழுதுகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 3 × எக்ஸ் - 2 ஈக்குவல் டு 0. இங்கே 3 வேல்யூ கிடைக்கும். ஏன்னா 3 டேர்மாக இருக்குல்ல. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து ஈக்குவல் டு 0னே எழுதிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் + 3 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகிடும்? எக்ஸ் ஈக்குவல் டு +3ங்கிறது -3 ஆகிடும். அடுத்து எக்ஸ் - 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 டேரெக்டாகவே எழுதிடலாம். எப்படி வரும்? எக்ஸுக்கு இங்கே 0ன்னு கொடுப்போம் ஒரு வேல்யூ. இங்கே -3ன்னு கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். இங்கே 2 கொடுத்தா 0 ஆகிடும். அப்போ என்னெல்லாம் வரும்? 0 -3 2 டேரெக்டாகவே எழுதிடலாம். 0 -3 2ன்னு. ஆனால் இந்த ஸ்டெப்பை எழுதுகிறோம், அவ்வளோதான். therefore the excluded values are 0, -3, 2. இதான் அதுக்குள்ள ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.